வாக்களிப்பது தலையாய கடமை, தார்மீக உரிமை என்று சொல்லியே உசுப்பேற்றி விடுகிறார்கள். இன்னும் ஒரு தேர்தலாம், சந்தித்துதான் பார்ப்போம். முறையாக முன்மொழிந்திடில் கட்டை விரல் நமக்கு கரை, இல்லையெனில் கட்டை விரலில் மாத்திரமா படிகிறது கரை. நாற்காலிகள் நிரந்தரமற்றவை, நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. ஒதுக்கப்பட்ட வீடுகள் சொந்தமல்ல, மூட்டை கட்டலாம். பதுக்கப்பட்ட கோடிகள் கொஞ்சமல்ல, கோட்டைகள் கட்டலாம். இந்த முறை யாருக்கு வாய்க்கும்? மக்களை ஏய்க்க வாய்ப்பு. தங்களின் பலத்தை ஒருபோதும் மக்கள் அறிவதில்லை. மக்களின் பலவீனத்தை எப்போதும் தலைவன் அலட்சியப்படுத்துவதில்லை. அரசியல் விற்பனுக்கு அர்ப்பனுக்கு ஆளுயர மாலை அணிவிக்க முன்னேற்பாடாக நின்றிருக்கிறது பொக்லை. பழக்க தோஷத்தில் தூர்வாரி விட்டால் தேவலை. கோடையில் நடக்கும் கோவில் திருவிழாக்கள், கோட்டை திருவிழாக்கள் இவை எப்போதும் நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக அமைந்து விடுவதில்லை. நிதியில் திளைக்கும் கிளைகள், பணத்தில் புழங்கும் வட்டங்கள், விநியோகிக்கும் மாவட்டங்கள் தேர்தலுக்கு பிறகு கதவுகளை அடைத்து கொள்கின்றன. உருண்டையான உலகம் ஊதாரிக்கு மேய்ச்சல் நிலம். உருண்டையான உலகம் ஊதாரிக்கு மேய்ச்சல் நிலம். சூரியன் என்ன செய்யும்? தாடியின் நிழலில் இருண்டு கிடக்கிறது இந்தியா. 10 ஆண்டுகள் பீடித்த நோயிற்கு மருந்துகளின் குணம் பெற்று மக்கள் திரள வேண்டும். 10 ஆண்டுகள் பீடித்த நோயிற்கு மருந்துகள் குணம் பெற்று மக்கள் திரள வேண்டும். விஷம் முறிக்க ஊசிகள் எதற்கு? வாக்குகள் குத்த வேண்டும். ஒற்றையாக ஒளிர்ந்த குழல் விளக்குகள், கற்றையாக களை கட்டி தூங்கிய ஒளி உமிழும் வண்ணச்சர விளக்குகள். காசுகளுக்கு வைத்தவன் அவசரமாக கலற்றி போகிறான் திருவிழா முடிந்து. ஆரவாரம் அடங்கி இருளில் திணறும் வேடிக்கையில் கலைந்த ஊர் சுதந்திரம் அருளியது. தொடர்ந்து தோற்கடித்து கொண்டே இருக்கிறது எங்களின் வாக்குகளே. நன்றி, வணக்கம்.